இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. யாராவது அவங்கள சமாதானப்படுத்துங்களேன். ஆனா சொல்றது சரிதான். உன்னால மட்டும் தான் அவங்கள சமாதானப்படுத்த முடியும். நீ போய் பேசு. சரி போறேன். வா ஆஷா, போதும் உங்க சண்டையை நிறுத்துங்க. ஜாக், நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இவங்க சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. ஆஷா பிடிவாத பிடிக்கிறா. ஜாக் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான். நேத்து ஜாக் கிட்ட ஆஷா மேக்ஸ் ஹோம்வொர்க் சொல்லி தர சொல்லி கேட்டிருக்கா. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்படின்னா ஆஷா தானே கோச்சுக்கணும். ஜாக் எதுக்காக உம்முன்னு இருக்கா? ஏன்னா ஆஷா ஜாக்க தவளைன்னு சொல்லிட்டாளா. அதான் ஆஷா ஜாக்க தவளைன்னு சொல்லிட்டாளா. இதுக்கு எதுக்கு சிரிக்கிற அண்ணா? அது ஒண்ணும் இல்ல ஆஷா, இது எல்லாருக்கு ஒரு தவளையோட கதையை ஞாபகப்படுத்துது. ஓ அப்படியா? இதுல என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? எங்க சொல்லு பாக்கலாம். சொல்றேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா ராணி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அது மட்டும் நடக்கவே இல்ல. வருஷங்கள் மெல்ல நகர நகர ராணியோட குழந்தை ஆசை கவலையா மாறுச்சு. கவலைப்படாதீங்க ராணி, நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனசு தளர விடாதீங்க. நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் மரீனா? ஊர் உலகத்துல அவங்கவங்க 10-15 குழந்தைகளை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நாட்டுக்கே ராணியா இருந்தும் எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே. அதோ அந்த தவளைங்களை பாரு, அதுக்கு கூட 4 குட்டி வச்சிருக்கு. நான் பேசாம அந்த தாய் தவளையா பிறந்திருக்கலாம்னு தோணுது. அம்மாவா இருக்க நான் ஆசைப்படுறேன். என் வயித்துல ஒரு தவளை பிள்ளையா பிறந்தா கூட நான் ரொம்ப ராணி அழாதீங்க. அதுக்கப்புறம் 9 மாசம் கழிச்சு ஒரு இனிமையான காலை பொழுதுல அந்த சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கு ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ராஜா. குழந்தை சீக்கிரமா பிறந்துடும். என்னால எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்க முடியும்? குழந்தை பிறந்தா தானே எனக்கு சந்தோஷம். சீக்கிரம் அந்த நல்ல செய்தி சொல்லுங்க. வாழ்த்துக்கள், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல மகாராஜா. இது குழந்தை இல்ல, இது ஒரு தவளை. ஆமா, ரொம்ப அழகானது. அது மட்டும் இல்ல, ரொம்ப உறுதியான குழந்தையும் கூட. இந்த மாதிரி குழந்தைய நான் பார்த்ததே இல்ல. ஓ, எல்லாமே போச்சு மகாராஜா. இந்த ரூம்குள்ளே அடைச்சிருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் கொஞ்சம் வெளியே போக விரும்புறேன். சரி போகல ராணி. ரொம்ப நன்றி மரீனா. நீ எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்க தெரியுமா? நீ மட்டும் இல்லனா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. என்னோட கடமை ராணி. என்னோட அம்மா இறந்த பிறகு நீங்க என்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிறீங்க. நான் எப்போ உங்ககிட்ட ரொம்ப நன்றியோட இருப்பேன் ராணி. உள்ள அப்படி என்னதான் பேசுகிறாங்களோ, நம்ம இளவரசரை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்களே, ரொம்ப மோசம். சரி இந்த பக்கமா வா. இப்ப என்னோட முறை. நான் இளவரசர் எப்படி இருக்காருன்னு பாக்குறேன். என்ன இது? குழந்தை பச்சை கலர்ல இருக்கு. தவளை. பயப்படாத, அது நம்ம இளவரசர் தான். எங்க கிச்சனுக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க? எனக்கு ஜெல்லி வேணுமே, கிடைக்குமா? நம்ம இளவரசருக்காக ஸ்பெஷலான ஜெல்லிய தயாரிக்கலாம், வா. ஒத்துக்கிட்டாங்களே. நீங்க சொல்லி கொடுத்த எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல இளவரசி, நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துட்டேன். 3 × 9 27. ஜெல்லியா? ஆஹா. ஜெல்லிய நீங்க இப்ப சாப்பிட கூடாது. எப்ப நீங்க 3 டேபிள கரெக்டா சொல்றீங்களோ அப்பதான் சாப்பிடணும். ஓகே? சரி, நீங்க டீச்சருங்கறத ஒத்துக்கிறேன். இப்ப பாருங்க. 3 1s are 3, 3 2s are 6. ராணி, நம்ம இளவரசர் ரொம்ப நல்லாவே தயாராயிட்டாருல. அவர் நேத்து பிறந்த மாதிரியே இருக்கு. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். அவன் இப்ப ஒரு அழகான இளவரசரா வளர்ந்துட்டான். நான் இப்ப உன்கிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். நீதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? எனக்கு அந்த அருகதையே இல்ல. என்னால முடியவே முடியாது ராணி. நீ என் கூட இந்த மாதிரி வாக்குவாதம் பண்றது எனக்கு பிடிக்கல. உனக்கு அவனை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா ராணி, நான் முடிவு பண்ணிட்டேன். நீ இன்னும் 1 வாரத்துக்குள்ள இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா உனக்கு மரண தண்டனை. அம்மா, என்னோட நிலைமைய பாத்தீங்களா? என்னால ஒரு தவளைய கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா நான் அந்த கட்டாயத்துல இருக்கேன். நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு இளவரசரை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் ஒரு தவளையா இருக்காரே, அவர் கூட நான் எப்படி பழகணும்னு எனக்கு தெரியல.
அன்பு மகளே, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உன் கல்யாண வரவேற்புல நீ 7 Dress போட்டுக்கிட்டு இளவரசரோட டான்ஸ் ஆடு. ஆனா அம்மா, எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? நான் சொல்றத கேளு. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா தெரியாதுங்கறத பத்தி இப்ப கவலைப்படாத. உன் கல்யாண வரவேற்பு அன்னைக்கு உன் Dress மேல 7 ஸ்கர்ட் போட்டுக்கோ. அத பாக்குற இளவரசன் ஸ்கர்ட்டுகளை எடுக்க சொல்லுவா. அப்படி நீ ஒவ்வொரு ஸ்கர்ட்டா எடுக்கும் போது அவனோட ஒவ்வொரு மேல் தோலையும் எடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் எதுக்காக இத சொல்றேன்னு உனக்கே புரியும் மகளே. நான் சொல்றத செய்வியா? நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேம்மா. வணக்கம் ராணி. சொல்லு மரீனா. ராத்திரி நல்லா தூங்கி உன் எதிர்காலத்தை பத்தி தெளிவா யோசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா மகாராணி, நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க மகனான இளவரசரை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன். ஓ, நீ நிஜமாவே என் பையனை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டியா? இந்த செய்தியை கேட்ட உடனே என் மனசெல்லாம் குளிர்ந்துடுச்சு. நீ என் மருமகளா ஆக போறத நினைச்ச சந்தோஷமா இருக்கு. நம்ம சீக்கிரமா கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணணும். நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. எல்லா வேலைக்காரங்களையும் சுறுசுறுப்பா இயங்க சொல்லுங்க. ஒரு நல்ல தேதியை பார்க்க சொல்லுங்க. அப்படியே இசை கச்சேரிக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. என்னோட 7 ஸ்கர்ட் டான்ஸுக்கு இசை தேவைப்படுமே. என்னது 7 ஸ்கர்ட் டான்ஸா? அது என்ன டான்ஸ்? சரி, நீ விருப்பப்பட்ட அதை நிறைவேற்றி தர.